நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடங்க மறுத்த இந்தியா இப்போ இந்தியா கிட்ட இறங்கி வந்திருக்காங்க. அந்த குட் நியூஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல இன்னொரு பக்கம் கடுமையான பதற்றம் நண்பர்களே. போர் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம போர்க்கப்பல்கள் இப்போ சுத்து போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தினால இப்போ அதிர்ந்து நிக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா WHO அதிரடியா ஆப்படிச்சிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். உலகத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனை, வார்னிங் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்முடைய நாட்டுக்கு 50% வரியை விதிச்சிருக்கிறாரு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரியில 25% குறைக்கிறதுக்கு அமெரிக்கா பரிசீலனை செஞ்சுட்டு வருவதாக டொனால்ட் ட்ரம்புடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதன் பின்னணி பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு 50% வரியை விதிச்சிருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுலயும் அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி 25%, அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குவதை சுட்டிக்காட்டி தனியாக 25% அப்படின்னு மொத்தம் 50% வரியை விதிச்சிருக்கிறாரு. இதனால இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுல கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்முடைய நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி வர்த்தகம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் இந்தியா மீதான வரியை 25% வரைக்கும் குறைக்க பரிசீலனை செய்வதாக அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய அமைச்சரவையில் கருவூலத்துறை அமைச்சராக ஸ்காட் பெசன்ட் அவர்கள் இருக்காரு. இந்தியாவுக்கான வரி குறைப்பை அவர் உறுதி செஞ்சிருக்கிறாரு. இது பத்தி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியா மீது அமெரிக்கா 2 கட்டங்களாக இந்த வரியை விதிச்சிருக்கு. வர்த்தக பற்றாக்குறைக்கு 25%, ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறதுனால 25% அப்படின்னு 50% வரியை விதிச்சிருக்காங்க. இதுல 25% குறைக்க அமெரிக்கா பரிசீலனை செஞ்சுட்டு வருது. சமீப மாதங்களாக இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை கணிசமாக குறைச்சிருக்கு. இதுதான் வரி குறைப்பு தொடர்பான பரிசீலனைக்கு முக்கிய காரணம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ரஷ்யாவுடனான கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை குறிவைத்து அமெரிக்கா போட்ட 25% வரி பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. இதனால தான் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைச்சிருக்கு. வரிகள் இன்னும் நடைமுறையில் இருக்கு. இப்போது அந்த 25% வரியை முடிவு கொண்டுட்டு வர வழி பிறந்திருக்கு. ஏன் அப்படின்னா வரி குறைப்பு செய்வதற்கான சூழலை இந்தியா உருவாக்கியிருக்கு அப்படின்னு பெசன்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது சாத்தியமாகும் பட்சத்தில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் மீண்டும் அதிகரிக்கும். நம் நாட்டுடைய வர்த்தகர்களும் கூடுதல் பலன் பெறுவாங்க அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் நாம் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது எவ்வளவோ அழுத்தம் கொடுத்து பார்த்தாரு ட்ரம்ப் அவர்கள், நீங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயை வாங்கக்கூடாது, மீண்டும் வாங்கினீங்கன்னா உங்கள் மேலே கூடுதலாக நாங்கள் வரியை போடுவோம் அப்படின்னு சமீபத்தில் கூட லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்லியிருந்தாரு. இந்தியா அதுக்கெல்லாம் எதையுமே கண்டுக்கல, நீ என்ன வேணாலும் செய்ய, நாங்கள் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் வாங்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி மௌனம் காத்து ட்ரம்ப்புக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்காம சம்மட்டி அடியை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி மிரட்டி பார்த்த ட்ரம்ப்புக்கு கடைசியில் கடும் ஏமாற்றம் தான். என்ன மிரட்டினாலும் இந்தியா அசைகிற மாதிரி தெரியலையே, இறங்கி வர்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு இப்போ வேற வழி இல்லாமல் அமெரிக்காவிலேயே பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. நாம ஏற்றுமதியாளர் தான், அங்கே அமெரிக்கர்களுக்கு பொருள் தட்டுப்பாடு, அது மட்டும் இல்லாமல் விலைவாசி ஏற்றத்தினால கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இதனால வேற வழியே இல்லாம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இறங்கி இப்ப இந்தியாவுக்கு இந்த ஒரு குட் நியூஸை சொல்லியிருக்காங்க. இதுல வீழ்ந்தது என்னமோ ட்ரம்ப் அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை தொடர்ந்து மிரட்டிட்டு வர்றாரு. தற்போது ஈரானை சுற்றிய இடங்கள்ல இருக்கும் விமானப்படை தளத்துல போர் விமானங்களை குவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விமானம் தாங்கி போர்க்கப்பல், தாக்குதல் நடத்தும் போர்க்கப்பல்களை ஈரானுக்கு பக்கத்தில் அனுப்பி வச்சிருக்கிறாரு. இதனால போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் ஈரான் மீதான எந்த தாக்குதலையும் போராக கருதி பதிலடி கொடுக்க ஈரான் தயாராயிட்டு வருது. மிக மோசமான சூழல் வந்தாலும் அதை எதிர்கொள்ள எங்களுடைய ராணுவம் உஷார் நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாகவே பகை இருக்கு. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக சொல்லி இஸ்ரேலுக்கு ஆதரவாக கடந்த ஆண்டு அமெரிக்கா அந்த நாட்டின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு போட்டு தாக்குச்சு. அதுக்கப்புறம் இப்போது 2 நாடுகளுக்கிடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கு. ஈரான்ல தற்போது உள்நாட்டு குழப்பம் நிலவிட்டு வருது. ஈரான் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கு. இதனால அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் கிடுகிடுவென அதிகரிச்சிருக்கு. மேலும் ஈரானுடைய உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக அங்கே இருக்கும் பொதுமக்கள் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. இந்த போராட்டத்துக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இதனால இந்த போராட்டத்தின் பின்னணியில அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கலாம் அப்படின்னு ஈரான் குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான்ல தற்போது வரைக்கும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் சுமார் 5000க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இதற்கு ட்ரம்ப் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாரு. மேலும் இந்த போராட்டத்தை வைத்து ஈரான் அமெரிக்கா இடையே
மோதல் உச்சமடைஞ்சிருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் ட்ரம்ப் அவர்கள் தற்போது தன்னுடைய நாட்டுடைய போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஈரான் மேல எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா தாக்கலாம் அப்படிங்கிற நிலை உருவாகி இருக்கு. இதனால ஈரான்ல பெரும் பதற்றம் நிலவுது. அதே வேளையில ஈரானும் அமெரிக்காவின் தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையில தயாராயிட்டு வருது. இது பற்றி ஈரானை சேர்ந்த உயர் அதிகாரி ஒருவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் மீதான எந்த வகையான தாக்குதலும் எங்கள் மீதான முழுமையான போர் அப்படின்னு நாங்க கருதுவோம். டொனால்ட் ட்ரம்புடைய ராணுவ அச்சுறுத்தலை எதிர்கொள்ள எங்க கிட்ட இருக்கும் அனைத்தையும் பயன்படுத்த ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியுடைய ஆட்சி உறுதியாக இருக்கு. எங்களை தாக்கினால் நிச்சயம் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. அமெரிக்கா தற்போது தன்னுடைய போர்க்கப்பல்களை ஈரான் நோக்கி அனுப்பி வருது. விமானம் தாங்கி போர்க்கப்பலாக இருக்கும் USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் டோமஹாக் ஏவுகணைகளுடன் கொடூரமான தாக்குதல் நடத்தும் 3 போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை நோக்கி அமெரிக்கா அனுப்பியிருக்கு. இதுல USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் F-35C மற்றும் FA-18 போர் விமானங்களை கொண்டிருக்கும். இது மட்டும் இல்லாம அமெரிக்கா சார்பாக ஜோர்டான் நாட்டுடைய பிரிட்டனுக்கு சொந்தமான விமானப்படை தளத்துல F-55E ஸ்ட்ரைக் ஈகிள் ஜெட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் 12 போர் விமானங்களை அமெரிக்கா நிலைநிறுத்தி இருக்கு. இந்த விமானங்களை கொண்டுதான் கடந்த ஆண்டு ஈரானுடைய 3 அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்குனாங்க. தற்போது அந்த விமானங்கள் அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம வானிலேயே எரிபொருள் நிரப்பக்கூடிய KC-135 ஏரியல் ரீஃபியூவலர்ஸ் விமானம் மற்றும் C-130 கார்கோ விமானங்கள் உள்ளிட்டவையும் அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில ஈரான் மீதான ராணுவ அழுத்தத்தை அதிகரிக்கும் வகையில அமெரிக்காவுடைய பிரம்மாண்டமான போர்க்கப்பல் படையான ஆர்மடா பாரசீக வளைகுடாவை நோக்கி விரைவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறாரு. சுவிட்சர்லாந்துடைய டாவோஸ் நகரில் நடந்த உலக பொருளாதார மன்ற கூட்டத்தை முடித்துவிட்டு திரும்பும் போது இந்த அதிரடி தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அமெரிக்காவுடைய ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்சீன கடலில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் மற்றும் அதன் போர்க்கப்பல்கள் குழுக்கள் உடனடியாக மத்திய கிழக்கு நோக்கி திரும்ப உத்தரவிடப்பட்டிருக்கு. நாங்கள் ஈரானை கூர்ந்து கவனிச்சுட்டு வர்றோம். எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கறக்காகவே ஒரு பெரிய போர்க்கப்பல் படை, அதாவது ஆர்மடா இருக்கு இல்லையா, அதை அந்த திசையில போயிட்டு இருக்கு அப்படின்னும், எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். ஆனால் ஈரானுடைய நடவடிக்கைகளை நாங்கள் மிக நெருக்கமாக கண்காணிப்போம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக விலகி இருக்காங்க. அமெரிக்கா விலகினால் பல சிக்கல்கள் வரும் அப்படின்னு நீண்ட காலமாகவே எழுந்து வந்த எச்சரிக்கைகள், விமர்சனங்கள் அனைத்தையும் புறக்கணித்து வியாழக்கிழமை இந்த முடிவை அமெரிக்கா நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த நடவடிக்கை அமெரிக்காவுக்கும் உலகளாவிய பொது சுகாதாரத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பலரும் எச்சரித்து வந்த நிலையில ட்ரம்ப் அவர்கள் துணிச்சலாக இந்த முடிவை அறிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று காலத்துல WHO அமைப்பு சரியான முறையில் செயல்படவில்லை அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய பிரதான குற்றச்சாட்டு. இதன் அடிப்படையில் தான் 2025ஆம் ஆண்டுல ஜனாதிபதியாக பதவியேற்ற முதல் நாளிலேயே டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாக ஆணையம் மூலம் WHO விலகும் முடிவை அறிவிச்சாரு. அந்த அறிவிப்பை தொடர்ந்து தற்போது அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அமைப்பிலிருந்து வெளியேறி இருக்கு. இது தொடர்பாக அமெரிக்க சுகாதாரத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, WHO இனி மிக குறைந்த அளவிலான தொழில்நுட்ப தொடர்புகள் மட்டும்தான் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்வையாளர் உறுப்பினராக கூட இணைவதற்கான திட்டம் எங்ககிட்ட இல்லை, மீண்டும் WHO சேரவும் எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு மூத்த அரசு சுகாதார அதிகாரி ஒருவர் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. இனிமே தொற்றுநோய் கண்காணிப்பு உள்ளிட்ட பொது சுகாதார பணிகளில் அமெரிக்கா நேரடியாக பிற நாடுகளுடன் இணைந்து செயல்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில தான் WHO இருந்து விலகுவதற்கு முன்னாடி நிலுவையில் இருக்கும் கட்டணங்களை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற அமெரிக்க சட்ட விதியை அரசு பின்பற்றவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. சுமார் $260 மில்லியன் கட்டணம் செலுத்த வேண்டியிருந்த நிலையில அந்த விதி சட்டப்பூர்வமாக கட்டாயம் இல்லை அப்படின்னு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க மக்கள் ஏற்கனவே போதுமான அளவு செலுத்திட்டாங்க அப்படின்னும் அந்த துறையின் செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்க அரசுடைய நிதியுதவி நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து WHO கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கு. ஜெனீவாவில் இருக்கும் WHO தலைமையகத்திலிருந்து அமெரிக்க கொடி அகற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிதி இழப்பின் காரணமாக WHO தன்னுடைய மேலாண்மை குழுவை பாதியாக குறைத்தது மட்டும் இல்லாம பல திட்டங்களுக்கான செலவுகளையும் வெகுவாக குறைச்சிருக்காங்க. WHO பொதுச் செயலாளர் பெட்ரோஸ் அதோனோம் உள்பட பல்வேறு உலக சுகாதார வல்லுநர்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. அமெரிக்காவுடைய நிலைப்பாடு குறித்து பிப்ரவரியில் நடைபெறும் WHO நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில தான் உலக சுகாதாரத்துறையின் முக்கிய நன்கொடையாளரான பில்கேட்ஸ் அவர்கள் அமெரிக்கா உடனடியாக தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் மீண்டும் WHO இணைவதற்காக தாம் தொடர்ந்து வலியுறுத்துவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. உலகத்துக்கு WHO அவசியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அமெரிக்காவுடைய இந்த விலகல் உலகம் முழுவதும் நோய் தடுப்பு, கண்காணிப்பு மற்றும் அவசர சுகாதார நடவடிக்கைகள்ல புதிய நிச்சயமற்ற நிலையை உருவாக்கி உள்ளதாக உலக சுகாதார நிபுணர்கள் கவலையை தெரிவிச்சிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.